ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய போஸ்டர் வந்து மேக் பண்ண போறேன். எனக்கு டிஃபரெண்ட்டா கிராஃப்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். என்னோட விஷ் லிஸ்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய போஸ்டர் மேக் பண்ணணும்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். அதான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் ரம்ஜான் ஸ்பெஷலா ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாரி ப்ரவுன் கலர் பேப்பர பார்த்தீங்கன்னா, செவுத்துல டேப் போட்டு ஒட்டிட்டு, பென்சில் வச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவுட்லைன் எல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இத பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என் மைண்ட்ல ஒண்ணு ஓடிட்டே இருந்து, இந்த ரம்ஜான் சொன்னா என்ன? ஈத் முபாரக்ன்னு சொன்னா என்ன? இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் எதுக்காக நோன்பு இருக்காங்க? அப்டின்னெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அது எதுக்கு அப்படி இருக்காங்கன்னு எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா என்னோட முஸ்லீம் சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள மாதிரி தெரியாதவங்க அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கு தான் கேட்குறேன். தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டு, ஒரு ஃப்ளவரு, ஒரு ஹாஃப் மூன், அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசலும் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே என்ன எழுதலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் திங்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஹாப்பி ரம்ஜான் சொல்லி எழுதலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ரமதான் முபாரக் அப்படின்னு சொல்லி எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த போஸ்டர் பார்க்க எப்படி இருக்கு அண்ட் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு. இந்த ரம்ஜானுக்கு உங்கள் வீட்டு ஹாலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி மாட்டிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த போஸ்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான் செல்லக்குட்டீஸ்.